ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. அதில் தன்னுடைய விவசாயத்தை அவர் செஞ்சு நல்லா அவருடைய குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவருடைய மனைவியோட தங்கச்சி தன்னுடைய அக்காட்ட பேசிகிட்டு இருக்கிறத கவனிச்சிட்டு இருந்தார். அவங்க வந்து தன்னுடைய சிட்டி லைஃப்பில் இருக்க ஆடம்பரமான காரியங்களை குறித்து பேசிகிட்டு இருந்தாங்க. கிராமத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசினது கேட்ட உடனே இந்த விவசாயிக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிட்டு. உடனே அவர் சொன்னார், எனக்கு மட்டும் நிறைய நிலங்கள் இருந்துச்சுன்னா நான் பிசாசுக்கு கூட பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதை பிசாசு கவனிச்சுட்டே இருந்துச்சு. உடனே அவருக்கு ஒரு சோதனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தர் ஓடி வந்து என்ன பண்ணார், நேரே போய் அவர்கிட்ட பக்கத்து கிராமத்தில் வந்து நல்ல நிலங்கள் இருக்குது விற்பனைக்கு, நீ வேணால் அங்கே போய் வாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தையை போட்டுட்டு போயிட்டார். இது வந்து அந்த பிசாசினுடைய தந்திரம். உடனே இதை பார்த்த உடனே அவர் நேரே பக்கத்து கிராமத்துக்கு போனார், நிலத்தை வாங்கினார். அந்த இடத்துல மனைவி பிள்ளைகளோடு செட்டில் ஆகி விவசாயத்தை அங்கே பண்ண ஆரம்பித்தார். கொஞ்சம் நாட்கள் போய்கிட்டே இருந்து இவருக்கு இந்த நிலத்தின் மேலே ஆசைகள் அதிகமாகிட்டு திடீர்னு ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கவனித்தார். பக்கத்து கிராமங்களில் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு ஒருத்தர். என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட எல்லையை காமிச்சு நான் இவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ டைமுக்குள்ளே வருவேன்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நிலத்தை ஃப்ரீயாக கொடுப்பாராம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை இவர் கவனித்தார். உடனே இவருக்குள்ளே இன்னும் ஆசை அதிகமாகுது. நேரே போகிறாரு, நான் வந்து இவ்வளோ தூரம் நான் நடந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மைல்களை அவர் வந்து கணக்கு காமிச்சு நான் இவ்வளோ தூரம் ஆரம்பித்து முடிச்சிருவேன், நீங்கள் அப்படி நடந்தேன்னா எனக்கு தருவீங்களா அப்படின்னோடனே அந்த ஓனரும் சரின்னு சொல்லிடுவார். எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் இவனால் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆசை இருக்கும். உடனே அந்த பேராசை நிமித்தமாக நான் வந்து நாளைக்கு காலையில் வருவேன், சாயங்காலம் சூரியன் மறையும் போது நான் நடந்து முடிச்சிருவேன், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக தரணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு எல்லாரும் ஊர் மக்களோடு சேர்ந்து எல்லாரும் காலையில் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. 5 மணிக்கு ஆரம்பிப்பார். வேக வேகமாக நடப்பார். எங்கே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரோ அதே எல்லைக்கு வந்து அவருடைய கடைசி ஸ்டெப்பை அவர் வைக்கணும், சூரியன் மறைகிறதுக்குள்ளே. இதுதான் அவங்களுக்குள்ள டீல். உடனே நேரம் 5 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி 11 மணி 12 மணி சரியான வெயிலாக இருக்கும். அந்த வெயிலுக்குள்ளேயும் அவர் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் வேகமாக நடப்பார். ரொம்ப தாகமாக இருக்கும். ஆனால் இடையில நம்ம தண்ணி குடிக்க இருந்தால் கூட நம்ம ஒரு 4-5 ஸ்டெப்பு நம்ம நடந்திருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே குடிக்க மாட்டார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய ஹார்ட்டு டப்புன்னு துடிக்கும். அவரால் நடக்க முடியாது. பயங்கரமாக தலைகள் வலிக்கும், அப்படி தலைவலிக்கும். அப்பவும் அவர் என்ன பண்ணுவார், நேரே நடந்துக்கிட்டே இருப்பார். கடைசியில் 3 மணி 4 மணி ஆகும், 4 மணி 5 மணி ஆகும். அப்போ எல்லாரும் உற்சாகப்படுத்துவாங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, இந்த லேண்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. ஆனால் அவருடைய கால்கள் நடக்க முடியாத அளவுக்கு கால்களே மறுக்கும், அப்படி மரத்து போய் அவருக்கு நடக்கவே முடியாது. ஆனால் 5:30 தாண்டும் போது அவர் கரெக்டாக அந்த லைன் பக்கத்தில் வந்துடுவார். வேகமாக வந்துடுவார். சூரியன் கொஞ்சமாக மறையும். 6 மணி ஆகும்போது சூரியன் அப்படி மறையும். உங்களுடைய டைம் முடிய போகுது அப்படின்னு அந்த ஓனர் சொல்லும்போது கடைசி ஸ்டெப்பை அந்த ஸ்டார்டிங் லைனில் கொண்டு வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுடுவார். அப்படி பொத்துன்னு விழுந்துருவார். விழுந்த உடனே அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கைகளை அசைச்சி கைகளை தட்டி ஓடி வந்து அவரை தூக்குவாங்க. அவர் அந்த இடத்துல இறந்தவராக விழுந்து கிடப்பார். அப்போ அந்த கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து அவரை தூக்கிட்டு போய் ஒரு 6 அடி நிலத்தில் அவரை வந்து அடக்கம் பண்ணுவார். பாருங்கள், இது ஒரு கதை. ஒருவேளை இது கருத்து வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரங்களில் உலகத்துக்காகவே ஓடி உலகத்தின் சிந்தனைகள் எப்போவுமே நம்மளுடைய இதை வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாகவே நம்ம சிந்தனைகளை கொண்டு போயிடுறோம். ஒருவேளை நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்கிறோம், பணம் தேவைதான், நமக்கு நகைகள் தேவைதான், நமக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வீடு எல்லாமே தேவைதான். ஆனால் நம்ம அதிகப்படியான ஆசையை நம்ம வந்து ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு சொத்துக்கள் மேலேயோ வைக்கும்போது அது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை வந்து தூரப்படுத்துது. நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவுகள் விரிசல் அடைய ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஆசைகள் முழுவதுமே ஆண்டவர் மேலே இல்லாமல் உலக பிரகாரமாகவே பெயருது. பாருங்கள், லூக்கால கூட ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுவார். ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து ஒரு நல்ல நிலம் வந்து நல்லா விளைஞ்சிருக்கோம், அப்போ நான் என்ன செய்வேன், என் தானியங்களெல்லாம் நான் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இடித்து நான் வந்து என்ன செய்வேன், களஞ்சியங்களை பெருசாக நான் கட்டுவேன். அப்படிங்கும்போது அப்போ வந்து ஆத்துமாவை குறித்து சொல்லுவான், அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வச்சுட்டேன்,
நீ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் ஆண்டவர் கிட்டேருந்து வரும், உன் ஆத்மா வந்து உன்னிடத்துலேருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். ஒருவேளை நம்ம கூட நிறைய நேரங்களில் ஆத்மாவை நம்ம வந்து குறித்து ரொம்ப அக்கறைப்படுறதே கிடையாது. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஆத்மாக்களுக்காக நம்ம வந்து பொறுப்பாக நம்ம ஆத்மாவை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நிறைய நேரங்களில் ஓடுறோம், வேலைகளை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் சொல்லி அந்த வசனத்தையும் நம்ம மறந்துடுறோம், ஆண்டவரே நம்ம மறந்துடுறோம். பாருங்கள், பிரசங்கியில் ஒரு அழகான வசனம் உண்டு. தன் தாயின் கற்பத்திலிருந்தே நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமாகவே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லி ஒருவேளை இதே போல் பிரசங்கியில் நிறைய வசனங்களை நம்ம பார்க்கலாம். 100 பிள்ளைங்களை பெற்றாலும் நிறைய வருஷங்கள் ஜீவித்தாலும் அந்த ஆத்மா வந்து ஒருவேளை நிறைய செல்வத்தில் திருப்தி அடைஞ்சாலும் கூட அந்த நம்மளுடைய வாழ்க்கை முடிவடையும் போது அது நமக்கு உதவவே செய்யாது. நம்மளை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போக அந்த செல்வத்தாலேயோ பொருட்களாலேயோ சொத்துக்களாலேயோ முடியவே முடியாது. நம்ம வந்து ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும். நம்மளுடைய ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளணும். ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள்னு சொல்லி வேதத்தில் வசனம் இருக்குது. ஒருவேளை நிறைய ஓடுறோம், நம்ம செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், காண்கிறதுனால கண்கள் வந்து திருப்தியாக முடியாது. எதுவுமே பணப்பிரியன் வந்து பணத்தினால் திருப்தியாகவே முடியாது. செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. ஒருவேளை எல்லாம் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கலாம், எல்லாம் நம்மளால் செய்ய முடியலாம். ஆனால் ஒன்றை நம்ம இழந்துட்டோன்னா, மனுஷன் வந்து உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பாருங்கள், எத்தனையோ வசனங்கள் ஆண்டவர் நமக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ வருடங்கள் வாழ்வோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ல, எல்லாமே நமக்கு தேவைதான். சந்தோஷமாக வாழலாம், எதுலேயுமே தவறில்லை. ஆனால் நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனைகள், நம்ம 24 மணி நேரமும் யோசிக்கிற யோசனைகள் உலகத்தின் பொருட்கள் மீது இருக்கவே கூடாது. நம்ம அதிகமாக நம்ம ஆண்டவரை தேடணும்.